படம் நல்லா இருக்கு. திருஷ்யம் ஒன்னும் காட்டிலையும் கொஞ்சம் கம்மி தான். 2 பாத்தீங்களா? 2 நான் பார்க்கல. இப்போ 3 தான் பார்த்துருக்கேன். திருஷ்யம் ஒன்னும் காட்டிலையும் கொஞ்சம் கம்மி தான். திருஷ்யம் 4க்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆமா, ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. 4 5 வர கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா. இப்போ செகண்ட் பார்ட் பாத்தீங்கல்ல? செகண்ட் பார்ட் பார்க்கல. நான் அப்ப கண்டினியூட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து கண்டினியூட்டி. அதாவது இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டும் என்ன நடக்குது கிளான்ஸ் காமிச்சாங்க, ரிவீல் பண்றாங்க. ஓகே, ரிவீல் பண்றாங்க. அதே காஸ்ட். இது எல்லாரும் அதே காஸ்ட். அதுல நடிகர்லாம் அதே நடிகர். அதான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. கலாபவின் மணி இருக்காருல்ல, அந்த கேரக்டர் வந்து இப்ப வேற ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஆமா, அதனால அவருக்கு வேற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஓவரால் பார்க்கலாம், த்ரில்லிங் பார்க்கலாம், நல்லா இருக்கு, பார்க்கலாம். பரவாயில்ல. எப்பயும் போல மோகன்லால் தான் இம்பார்ட்டன்ஸ். அதே ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மி. ஆனா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க 4th பார்ட்டுக்கு. ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போறாங்க. ஆமா, ஃபேமிலி ஸ்டோரி. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எப்பயும் வழக்கம் போல ஸ்லோவாக கொண்டு போறாங்க. பட் கடைசி ½ அன் அவர் தான் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைனாலும், செகண்ட் மூவி அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோ, அதுக்கு ஸ்லோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆக்கிட்டாங்க. அப்படியே ஸ்லோ அந்த மாதிரி எப்படி சொல்றது. ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருந்தது. தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு கதையே இல்லாத மாதிரி கொண்டு போய் கடைசி ½ அன் ஹவரில் வந்து கரெக்டாக நல்லா முடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே 4th பார்ட் எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல, பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. ஆமா, லீடு கொடுத்துருக்காங்க. 4th பார்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே தான். அதுல வந்து செகண்ட் பார்ட்ல வந்துட்டு அந்த எலும்பு கூட வந்துட்டு ஓரளவுக்கு ஆசிட் வச்சு இது பண்ணிட்டாங்க. தேர்ட் பார்ட்ல வந்துட்டு அதை கொண்டு போக முடியாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து கடைசி 30 minutes வந்து அவர் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாமோ கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னாலும் கடைசியில ½ அன் ஹவர் நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் த்ரில்லிங் தான். தேங்க்யூ. படம் நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு அப்படி சொல்ல முடியாது, ஆனா ஓகே பார்க்கலாம். ஸ்டாண்ட் அலோன் படம் மாதிரி இருக்கா, கண்டினியூஷன் தான் கொண்டு போறாங்க? கண்டினியூஷன் தான், ஸ்டாண்ட் அலோன் கிடையாது, கண்டினியூஷன் தான். அந்த அந்த த்ரில் வந்து கொஞ்சம் கம்மி தான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்டோட த்ரில் கம்மி தான், பார்க்கலாம். அகைன் திருஷ்யம் 3க்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல படம். இன்னைக்கு 4க்கு எல்லாரும் வெயிட்டிங் தான் போல. கடைசியில் முடிஞ்சிரும்னு நினைச்சா கடைசியில் 4க்கும் கண்டிப்பா அடுத்து இது மாதிரி தான் லீடு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அருமையான ஸ்க்ரீன் பிளே. த்ரில்லிங் மஸ்ட். அது கேரளா சினிமா த்ரில்லிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. கிளாஸா இருக்கு த்ரில்லிங். நம்ம எதிர்பார்த்து எல்லாம் கண்டென்ட் நல்லா இருக்கு. திருஷ்யம் 4க்கு எல்லாம் கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணணும், கண்டிப்பா வரும். அதுக்கான லீடு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அகைன் மோகன்லால் ராக்கி. படம் நல்லா இருக்கு. சீரியஸா எடுக்க வேண்டிய படத்தை வந்து படமா எடுத்திருக்காங்க. அதான் இல்லை, எல்லாமே இருக்கு படத்தில். எப்படி எதிர்பார்ப்போடு வந்தோமோ அதே எதிர்பார்ப்பு இருக்கு. பட் வந்து செகண்ட் காட்டிலும் கொஞ்சம் தேர்டு வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பட் வந்து எதிர்பார்ப்புக்கு ஏற்ற படம் தான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் வந்து சீரியஸாக போயிருக்கு, நல்லா இருக்கு படம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? இல்லை, படத்தில் வந்து அதோட கதவு என்னவோ அதே தான் இந்த படத்துலையும். நல்லா இருக்கு படம், நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக வந்து அந்த எதிர்பார்ப்பு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னைக்கு மோகன்லால் பர்த்டேனால எனக்கும் பர்த்டே, அதனால நான் தேங்க்யூ. ஆக்ஷனுக்குலாம் இங்கே வேலை இல்லை, கதைக்கு தான் படம். அந்த கதைக்கு எமோஷனுக்கு தான் படம் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு படம். பட் வந்து எதிர்பார்ப்புக்கு ஓகே தான், பார்க்கலாம் படம், கண்டிப்பாக பார்க்கலாம். திருஷ்யம் 3 தானே? திருஷ்யம் 2 பார்க்கும்போதே வந்து ஒரு முடிஞ்ச கதையை எப்படி எடுக்கிறாங்களே, இது எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் திருஷ்யம் 2 பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஓடிடியில் பார்த்தோன்னே நல்லா வரவேற்பு இருந்துச்சு. திருஷ்யம் 3யோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் எப்படி உட்காந்து பார்த்தேன்னா, அப்படி சீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி ஸ்லோவாக போச்சு. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே சீட் எட்ஜில் வச்சுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்களோ அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்டா பண்றது தான் ஒரு டேரக்டரோட ஒரு வெற்றியே பார்க்குறேன். அது அந்த வகையில் வந்து திருஷ்யம் 3 வந்து அதை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு நினைச்சு வைப்போம், அந்த கிளைமேக்ஸ்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நமக்கு அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா ப்ரெசென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் போச்சு. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 45 minutes வந்து நீங்க சீட் எட்ஜில் ஐஸ் ரொம்ப ஓப்பனா அப்படிதான் பார்ப்பீங்க நீங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ படம் வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கு. பார்ட் 2 டப் பண்ணிருந்தாங்கன்னா பாத்துருக்கீங்களா? நான் பார்க்கல, இருந்தாலும் இன்னைக்கு கிளான்ஸ் கொடுத்தாங்க. போதும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் கிளான்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க.
ஃபுல்லாக இன்டர்வல்ஸ் அப்புறம் கொடுத்துட்டு அப்போ தான் தேர்ட் பார்ட்டுக்கே போனாங்க. அதனால் எனக்கு புரிஞ்சுது. ப்ரொமோஷன் அவ்வளோ ஏன்னா படம் வந்து தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து தான் நான் வந்தேன். ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்கீங்க. அடுத்த ஓரளவு சர்ச் பார்க்கலாம். பார்ட் 1, 2 லெவல் இருந்துச்சா? ஒன்றும் அளவுக்கு இல்லை, ஓரளவு பரவாயில்ல, பார்க்கலாம். விஷயம் நல்லா இருக்கு. நான் கூட திரும்ப பார்ட் 3னா ரொம்ப என்ன ஏதாவது சொல்லணும்னு நினச்சி சொல்லுவாங்கன்னு நினச்சோம். பட் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நான் மீனா ஃபேன். ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. மோகன்லாலோட ஆக்டிங் எப்படி? இன்னைக்கு அவர் பர்த்டே. ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இன்னைக்கு. அவர் ஆக்டிங் பற்றிலாம் நான்லாம் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிரேட். ஆக்சுவலாக நான் வந்தது மீனாக்காக. மீனாவோட ஃபேன் நான். கண்டிப்பா நான் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது. ஐயோ 3 ஆயிடுச்சு, பார்ட் 3 ஆயிடுச்சு, மீனா மேம்க்கு எதுவும் ரோல்லாம் பெருசா கேரக்டர்ஸ் இருக்காதுன்ட்டு. பட் கதை ஃபுல்லா அவங்க இருக்காங்க, கதை ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. ஸோ செமையா அவங்களோட அந்த இன்னசென்ட் ஆக்டிங் ரொம்ப குழந்தைங்களும் வளர்ந்துருப்பாங்க. ஆமா 1, 2 லெவல் இருக்கா? 2 விட இது ரொம்ப நல்லா இருக்கு. 1 வந்து எப்பவுமே அதுதான் பெஸ்ட். பட் எதிர்பார்த்த அளவு அந்த 2 இல்லாத மாதிரி ஒரு இது இருக்குது. பட் 3 செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். திருஷ்யம் 3 தானே, ஜித் ஜோசப். எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே. மோகன்லால் நடிப்பு கேட்க வேண்டாம், பட் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே ஒன்று ஜித் ஜோசப் டைரக்டர் வந்து மறுபடியும் அந்த திருஷ்யம் 3 மூலியமாக மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. அதோட படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்த சீனுமே நம்ம வந்து ஸ்லோன்னு சொல்ல முடியாது. படம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான். விஷயம் 3 ஃபர்ஸ்ட்டு நான் சின்ன வயசுல தான் அந்த படம் பார்த்தேன். இப்போ ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு படம் அந்த இதை பார்க்கும்போது மோகன்லால் சாரோட ஆக்டிங் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இயல்பாக ஒரு காமன் மேன் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற அவங்களோட பொண்ணை எப்படி எந்தெந்த வழியிலலாம் காப்பாற்ற முடியுமோ ஈச் அண்ட் எவ்ரி திங் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது எங்கேயுமே லேச்சஸ் எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோதான். படம் ஃபுல்லாகவே மோகன்லால் சார் தான். அதாவது ரொம்ப இயல்பா இருந்தது. எக்ஸாக்ட்லி. என்ன 2, 3 கமல் நடிச்சா கூட மோகன்லால் ஆக்டர் பீட் பண்ண முடியாதுதான். கரெக்ட். யதார்த்தமான நடிப்பு. கமல்ஹாசன் கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கும்போது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆச்சு. இவருடைய மன்னிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸில் தன் பொண்ணை காப்பதுக்காக அந்த பொண்ணுக்கே ஒரு இது பண்ணுவார். அதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மதரா பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்காக ஒரு அப்பாவும் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த இதை காமிக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா. மீனா கேரக்டரை விட இவர் ஒரு அப்பா. எல்லாரும் பொண்ணுங்க எதிர்பார்க்குற அப்பாவா அதானே. கடைசி வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருது. ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவங்க டோட்டல் லைஃபுமே ஸ்பாயில் ஆகுது. அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போறாருன்றதை காமிச்சிருக்கிறது வந்து த்ரூ அவுட் நம்ம அந்த கதைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இப்போ படம் 10-15 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ரிலவெண்ட்டாக இருக்கு. அந்த டைம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கு. ரெலவெண்ட்டாக தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேல எந்த விதமான இதுவுமே தான் இருக்கும். ஆனா அந்த படம் பிடிச்சு பாக்குறவங்களுக்கு நீங்க எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் பார்ப்பாங்க. ஸ்கிரீன் பிளேலாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். அதாவது நீங்க கேட்ட மாதிரி கமல்ஹாசனா மோகன்லாலானா மோகன்லால் சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா கமல்ஹாசன் சார் அவங்களோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனா இயல்பா அந்த அதாவது ஒரு அப்பா எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த இயல்பான ஆக்டிங்கை மோகன்லால் சார் தாண்டி யாராலையும் பண்ண முடியாது. இந்த படம் ஓவரால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அனுப்பாங்க. திருஷ்யம் 3 ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுன்னு நேற்றுலேருந்து நிறைய போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமே நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். கேரளாலலாம் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ண அடுத்த செகண்ட் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டு படம் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு இந்த படத்துக்கு.
பட் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஜீத்து ஜோசப் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகாக போன மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும்ல, ஒரு கதையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கான ஒரு சரௌண்டிங்கான ஒரு ஸ்பேஸ் தேவை. அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல தான் சீட் எட்ஜாக இருந்துச்சு, நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. அது போக ஜார்ஜ் குட்டி ஃபர்ஸ்ட் லாலட்டானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனது மலையாள ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா மலையாள சினிமா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு காலத்தில் ஆபாசங்க படங்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இந்த சினிமா இப்போ ஹாலிவுட்டுக்கே சவால் விடுற அளவுக்கு கதைகள்லாம் மலையாளத்தில் வந்திருக்கு. அதை பாராட்டி ஆகணும். ஏன்னா மலையாள சினிமா இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எல்லாம் மலையாள சினிமாவில் தான் இருக்கு. அதனால இப்போ ப்ளூ சட்டையை பிடிச்ச மலையாள சினிமாக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ரிவ்யூ சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்றது பார்த்தோம்னா மலையாளத்தில் ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹீரோலாம் விட்டுட்டு கதை தான் ஹீரோ அவங்களுக்கு பார்த்தார். இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. எப்படின்னா கிளைமாக்ஸ் ஜார்ஜ் குட்டி வழக்கம் போல திருஷ்யம் 1ல எப்படி அந்த ஒரு குடும்பத்தை செக்யூர் பண்ணணும் அப்படின்றது, அவர் எப்படின்னா அவங்க குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பா. இப்போ அவங்க மகளுக்கு கல்யாணம், அது எப்படி நடத்தணும், கரெக்டாக முடிச்சாரா, இல்லை அதில் அவங்க போலீஸ் உள்ள புகுந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்னு ஒரு ஃபாதரு ஒரு மகளுக்கு எப்படி கல்யாணம் நிம்மதியாக முடியணும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு நம்மளே அந்த ஆடியன்ஸ் நம்மளே சரி இது நடந்துருமா, இது நடந்துமா, போலீஸ் பிடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயத்திலே வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸ்லேயும் நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. திருஷ்யம் 4க்கான ஒரு லீடு இருக்கு. 4க்குள்ள தான் அக்ஷய் கண்ணா கேமியோ வராரு. அவருக்கான 80 கோடியெல்லாம் சம்பளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன கேரக்டர்னு தெரியல அவரோட கேரக்டரு. அப்போ நல்லா வந்திருக்கு படம். ஜெயித்து ஜோசப் அவர் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல. அது போக ஜார்ஜ் குட்டி கேரக்டர் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது போக கொஞ்சம் நெகட்டிவ் சேடை லைட்டாக இந்த இதில் கொஞ்சம் இன்புட் பண்ணுறாங்க. ஏன்னா திருஷ்யம் 4 அதோட நெகட்டிவ் சேடாக இருக்கும் போல இருக்கு. அதனால ஃபேமிலியை காப்பாற்றுற ஒரு அப்பாவோட கஷ்டம் எப்படி இருக்கும், ஒரு கொலை பண்ணிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி வருது, அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த சைட்லேருந்து ஒரு பழிவாங்கல் இருக்குமே, அதையும் நம்ம நியாயப்படுத்தணுமே அப்படின்ற மாதிரி ஒரு கதை கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த படம் சும்மா இருந்தா பாரு, இவர் கூலின்னு ஒன்று எடுத்தாரு. எதுக்கு இதெல்லாம் பணத்தை போட்டு புடைச்சிக்கிட்டு சுவிட்சை போட்டாம சாம்பலாம அஸ்தியை கிடைச்சமா போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூலி படத்தில் அவர் கொண்டு வந்துட்டாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா ஏன் ஒரு படத்துக்காண்டி இம்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தான் லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, எலக்ட்ரிக் சொன்ன இதை கண்டுபிடிச்சு வச்சிட்டாரு. உட்கார வச்சிங்கன்னா சுவிட்சை போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. 5 நிமிஷத்துல கதை முடிஞ்சாங்க. இதுல ஒண்ணும் இல்லை, அவர் ஜஸ்ட் நமக்கு பார்க்கும்போது இது எதுக்கு 3 பாட்டா இருக்கு, செலவு கம்மி பண்ணி லோகேஷ் கனகராஜ் டைப் வச்சு அந்த பாடியை எடுத்து எலக்ட்ரிக்கல் வச்சு முடிச்சு விட்டுற வேண்டிய அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸ் நினைப்பாங்க. இதான் ஒரு பணத்தை வச்சு நம்ம எல்லாம் 10 15 போது நாகார்ஜுனை வச்சு லோகேஷ் கனகராஜ் பிடிச்சாரு, டக்குன்னு கூலின்னு ஒரு படத்தோட முடிச்சு விட்டோமா, பார்ட் 2 எல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்காது, அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது போக லாலட்டான் சொல்ல வேணும், அவரோட நடிப்புக்கு எல்லாமே கமல்ஹாசனே அவரோட ஃபேனு. அவர் கமல்ஹாசன் ஃபேனு ஒரு தவிர, ஏன்னா அவர் கண்ணுலேயே ஒரு கன்வே பண்ணுவார் கேமரால, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நடிகர். அப்போ லாலட்டான் ஷோ பற்றி சொல்லணும்னா அவர் கலரி எல்லாமே ரியலாக கற்றுருக்காது. சண்டை பயிற்சியாளர் தேவையில்லை அவருக்கு. அவரோட ஜம்பிங்லேருந்து ஃபைட் ஸ்கிங்லாம் பின்னி விட்டுருவாப்ல. ஒரு சீனை சொன்னால் மட்டும் போதும். மானிட்டர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆள்னா அது மோகன்லால் மட்டும்தான். அதனால தான் அவரோட நடிப்பை நம்ம ரியலாக ஃபீல் பண்ண முடியுது. அதனால் வாழ்த்துக்கள், அவர் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் இன்னும் பல படங்கள் பண்ணணும். அவர் உலக இந்திய சினிமாவுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் மோகன்லால்னு சொல்லணும். அவர் நடிப்பு பேசுகிற மாதிரி கதைகளை தேர்ந்து பண்ணி நல்ல ஒரு படங்களை பண்ணுங்க அப்படின்னு தெரிவிச்சுறேன். இந்த நேரத்தில் அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.